Sing in the rain. I am singing in the rain. I want more in the rain. ஹலோ எவ்ரிவன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் படம் பார்த்தாங்க, லாபத்தா லேடிஸ். அமீர் கான் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே செம நம்பிக்கை. அதனால் படத்தை உட்காந்து ஒரு அட்டை ஸ்ட்ரெச் அழகாக நிதானமாக பொறுமையாக ரசித்து வந்து பார்த்தாச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது வாட் இஸ் அ டேக் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. இவங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உமனுக்கு மட்டும் ரிலேட்டடாக இல்லை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பிரேக் பண்ணுறாங்க. ஃபெமினிசம் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு விமன், இட் இஸ் ரிலேட்டட் டு மென், சொசைட்டி அண்ட் த வே தே ஆர் லிவிங். இதுதான் வந்து ஃபெமினிசம். இதை அவங்க ப்ரீச் பண்ணல, அவங்க அழகாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. தட் இஸ் த க்ரக்ஸ் ஆர் தி என்டையர் பிளாட் ஆஃப் த மூவி. லாபத்தா அப்படிங்கிறது மிஸ்ஸிங், லேடிஸ் அப்படிங்கிறது விமன். இந்த லாபத்தா லேடிஸ் அப்படிங்கிறது ஒரு வெறும் ஒன் லேயர் மீனிங்காக இல்லாமல் அதை வந்து லேயர் படுத்துகிற மாதிரி மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். we have one beautiful dialogue in the beginning. பூலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகிடும். அந்த பொண்ணு வந்து அந்த வெயில வந்து கழுத்து தலையில் போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து தடுக்கிடுவா. அவள் யாரோ பிடிச்சிடுவாங்க. முன்ன மாதிரி இருந்த மாதிரிலாம் வந்து தலையை நிமித்திட்டுலாம் நடக்க முடியாது, கீழே பார்த்து தான் நடக்கணும். அப்போ அவங்க சொல்லும்போது வாட் தே ஆர் ட்ரைங் டு புட் இன் அவர் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதையே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த வெயிலை வந்து அந்த பொண்ணு இப்படி போட்டுடுச்சு அப்படின்னா அந்த பையனோட காலை பார்த்துட்டே தான் நடக்கணும். வேற புஷ்பாராணி இதை சொல்கிறாங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாருமே இதே மாதிரி புது ஷூ தான் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து தலையில் வந்து வெயில் போட்டுட்டு நானும் அவர் பின்னாடியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ த இண்டிவிஜுவாலிட்டி இஸ் கெட்டிங் மிஸ். ஓகே, வாட் இஸ் அ டேக் அவே ஃப்ரம் த என்டையர் மூவி அப்படின்னா, நரிஷ் யுவர் டேலண்ட். என்ன ஒரு டேலண்ட்டாக இருந்தாலும் டேலண்ட் தானே, அப்படியே இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்குது, அதனால் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாது. வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் அவர் டேலண்ட் இன் சச் அ வே தட் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது நம்மளுக்கோ இல்லை வேறு யாருக்காச்சும் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து தீபக்கோட சிஸ்டர் இன் லாவோட டேலண்ட் வந்து தீபக் வந்து யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான எலிமெண்ட். ஆனால் அந்த சிம்பிளான எலிமெண்ட்டை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. த ட்ரஸ்ட் வாட் தீபக் ஹேஸ், தட் he will find his love, and Pool has how she will find love அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா. அது ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மஞ்சுமாய். வை பிகாஸ் அவங்க வந்து முட்டாளாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, முட்டாளாக இருக்கோங்கிறதே தெரியாமல் பெருமைப்படுறது பற்றியா, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிற சீன் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன் முட்டாள்னு சொல்கிறோம்? ஷீ டசன்ட் ஈவன் நோ வேர் ஷீ இஸ் லிவிங் அண்ட் வேர் ஷீ இஸ் சப்போஸ் டு கோ. அது வந்து நல்லா இருந்தது. அண்ட் த வே த எஜுகேஷன் இஸ் எம்பசைஸ். நீ ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணால் உனக்கு அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும், அதுதான் வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. அந்த ஃபர்ஸ்ட் சேலரியை வாங்கின அந்த சுச்சுவேஷனில் த வே ஷி அக்செப்ட்ஸ் த சிச்சுவேஷன் அண்ட் ஷி கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சோன்னே நான் இந்த மாதிரி ஒரு கடை பண்ணுவேன், இது பண்ணுவேன். அப்போ வந்து ஷி ஹேஸ் அ ஸ்மைல். அதே மாதிரி அந்த மஞ்சுமாயி கேரக்டர் இஸ் அ வெரி சட்டில் கேரக்டர். ஈவந்தோ வந்து ஃபூல் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்வீட் பண்ணியும் என் வாழ்க்கையில் எதுவும் ரொம்ப தித்திக்கிற மாதிரி இல்லை, அதனால நான் அந்த ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லும்போது அவங்க வந்து அதை அழகாக சாப்பிடுவாங்க. அண்ட் த ஃபைனல் டேக்அவே வாட் ஐ ஃபெல்ட் இஸ், வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யூ வில் கிராப் இட். புஷ்பராணி வாஸ் வெரி கிளியர் இன் இட். நான் வந்து படிக்கணும்னு நினச்சேன், என்னால் படிக்க முடியல, சரி வந்து கல்யாணம் பண்ணினே அவன் படிக்க வைப்பானுங்கிற பேசிஸில் நான் கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அப்போ தான் கல்யாண மண்டபத்தில் யாரோ சொன்னாங்க டவுரிக்காக ப்ரீவியஸ் ஒய்ஃப் வந்து இவன் பர்ன் பண்ணான் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்னை தீபக் கூப்பிடும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ ஐ கிராப்ட் இட் அண்ட் ஐ ரன் அவே. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல். வென் எவர் த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், இட் வில் நாட் கீப் ஆன் நாக்கிங் த டோர். It has to be in a minute. You have to grab it quickly. And இந்த படத்தில் வந்து I said you, Manjumayi was very nice. More than Manjumayi, it was Ravi Kishan who took the film to another height. ஏன் அப்படின்னா the way his character is structured வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் we will literally hate him. ஆனால் அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த படத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். அண்ட் த ஃபைனல் ஜோக், தூபே திஸ் கேர்ள் வில் கோ ஃபார் லாங். ஆமாங்க, 800 கிலோமீட்டர் டார்ஜிலிங்கு, ரொம்ப அதிக நேரம் தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு தூபே வழியை சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ரவிகிஷன் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த பொண்ணு வந்து அதிக தூரம் போகணும் அப்படின்ட்டு இருப்பார்.
அண்ட் இந்த படத்தில் வாட் another thing I felt, அது அந்த மெட்டஃபர் ஓகே எல்லாருமே வந்து they would have said it. another thing என்ன அப்படின்னா, புஷ்பராணி is a flower, pool is a flower, every important character had the name of a flower, but they had thorns in their life which has to be picked properly and thrown out to live a happy life. That is what Lapata Ladies teaches. We have thorns in our life. It's our duty to pick it up with consciousness and throw it out and live a beautiful life. Bye bye.